ஆண்டு காலமாக ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம், மக்கள் இயக்கம் என்று பணியாற்றி இந்த மக்களுக்காக நான் பிறந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உதவ வேண்டும் என்பதற்காக 30 ஆண்டு காலமாக என் தளபதி அவர்களை நெஞ்சில் சுமந்து கொண்டு இந்த மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். 43 முறை இரத்த தானம் பண்ணியிருக்கேன். என் தங்கைகளுக்காகவும் என் அக்காக்களின் பிரசவத்திற்காக, மகப்பேறுக்காக 43 முறை இரத்த தானம் பண்ணியிருக்கேன். உடல் தானம் பண்ணியிருக்கேன். நான் பெற்ற குழந்தைகளால் கைவிடப்பட்ட முதியோர்களும், வேலைக்கு செல்வர்களும், பள்ளி குழந்தைகளும் வெறும் வயிற்றோடு செல்லக்கூடாது என்பதற்காக தளபதி விஜய் விலையில்லா விருந்தகம் அம்மாப்பேட்டை, கிச்சிப்பாளையம், கலரம்பட்டி ஆகிய 3 இடங்களில் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கட்சி ஆரம்பிப்பாரா, ஆரம்பிக்க மாட்டாரா என்று தெரியாத போதே நாங்கள் இத்தனை பணிகளை நான் பிறந்து வளர்ந்த இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்திருக்கிறேன். 37வது டிவிஷனில் மக்கள் நடந்து செல்வதற்கு பாலம் இல்லாதனால் பள்ளி குழந்தைகளும் பாதசாரிகளும் அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். அங்கிருக்கும் தோழர்களெல்லாம் ஒன்றிணைந்து கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபாய் செலவில் அந்த பாலத்தை எங்கள் சொந்த செலவில் செய்து கொடுத்திருக்கிறோம். இந்த மாதிரி பணிகள் சொல்லி மாளாது அத்தனை பணிகளும் நாங்கள் செய்த பணிகளை அத்தனையும் தொகுத்து புகைப்படமாகவும் வார்த்தைகளாகவும் அத்தனை மக்கள் கைகளிலும் தவிழ்ந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து அந்த துண்டறிக்கைகளை படித்து பாருங்கள். நாங்கள் செய்த மக்கள் பணி தெரியும் உங்களுக்கு. அரசு அதிகாரமே இல்லாத போது இவ்வளவு பணிகள் செய்கின்ற நாங்கள் அரசு அதிகாரம் கிடைத்தால் அந்த மக்களுக்கான பணிகள் அத்தனை பணிகளும் செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். வாக்களித்த அத்தனை வாக்காளர்களுமே சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். அவர்களுக்கு என்ன தேவையோ அவர்களை தேர்ந்தெடுத்து செய்து கொள்ளலாம். இது ஆண்ட கட்சியும் ஆண்டு முடிச்ச கட்சியும் மூக்கின் மேல் விரல் வைத்து பார்க்கும். இவர்கள் இப்படி ஆட்சி செய்கிறார்களே, நம்மளால் ஏன் செய்ய முடியவில்லை, எதில் ஏன் நம்ம கோட்டை விட்டோம் என்று யோசித்து யோசித்து வருந்துகிற காலம் வந்துவிட்டது. எனவே இங்கிருக்கும் தெற்கு சட்டமன்ற தொகுதி வாக்காள பெருமக்களே, எனக்கு விசில் சின்னத்தில் 5ஆம் எண்ணில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்து உங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.